பியூட்டிஃபுல்லான வெப்சைட் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். இப்ப ரீசெண்டா பாருங்க, ஜூன் 2024, அதாவது 18 ஜூன் 2024ல ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பிளஸ் அது பேர் என்ன, நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து நாட் ஒன்லி 2024 அப்படியே நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு ஃபுல்லா. அதாவது 2020 போது பாருங்க, 19, 18 அப்படி உங்களுக்கு எது வரைக்கும் போகும்னா உங்களுக்கு 2009 வரைக்கும் போகுது. ஓகே, ஃபென்டாஸ்டிக் வெப்சைட். ஸோ இதுல வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 194 கொஸ்டின்ஸ் அவைலபிள். நான் 194 நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ 194 கொஸ்டின் வந்து அவைலபிள். நீங்க இதை கண்டிப்பா எல்லாருமே டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் யூஸா இருக்கும். இப்போ நீங்க அந்த 2018ல இருந்து தான் உங்களுக்கு பாருங்க ஒரு 3 days 4 days எக்ஸாம் நடத்துறாங்க. அப்படியே நீங்க பாருங்க, டேஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு கொரோனாக்கு அப்புறம்லாம். அப்படி வாங்க 2021ல எத்தனை பேட்ச் நடத்திருக்காங்க பாருங்க. ஸோ அத்தனை பேட்ச் நமக்கு சோர்ஸ், ஒரு ரிசோர்ஸ் மாதிரி. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ நீங்க வந்து வெளியே எங்கேயுமே போய் தேட வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த 194 கொஸ்டினே மோர் தென் எனஃப். ஏன்னா நீங்க எல்லா கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இருக்கவே இருக்காது. அந்த கான்செப்ட் என்ன அண்ட் அதோட ஷார்ட்கட்ஸ் என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத நான் வந்து ஒரு 50% கிட்ட நான் கவர் பண்ணிருப்பேன் வீடியோஸ்ல. அதனாலதான் வீடியோ நீங்க பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரிமைனிங் வந்து நம்ம என்ன செய்யணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எங்கெங்க அது யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது, நம்ம ரொம்ப லேட்டஸ்டா வந்து இந்த 2024 கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, மார்னிங் ஷிஃப்ட் நம்ம சால்வ் பண்ண போறோம், ஈவினிங் ஷிஃப்ட் முடிஞ்சா சால்வ் பண்ணுவோம். ஓகே, ரைட். இப்போ நான் ஸ்கிரீன் வந்து ப்ரெசென்ட் பண்றேன் 1 minute. ஐ திங்க் எல்லாருக்கும் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது மார்னிங் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, சச் a beautiful question, but thinking நல்ல திங்க் பண்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஒரே நிமிஷம் சாரி. அப்ப போயிட்டாங்கன்னா நம்ம நாங்க வரேன். சாரி ஸ்டூடெண்ட், சாரி கால் வந்துட்டு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ரைட். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டின் நல்லா பாருங்க. ஒரு 6 சிட்டி கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ரிலாக்ஸ்டா நீங்க கவனிங்க, சரிங்களா? நம்ம ஒரு கொஸ்டின் படிச்சாலும் அந்த கான்செப்ட தெளிவா புரிஞ்சு படிக்கணுங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருங்க. ரைட், எங்க புரியலனாலும் அந்த கொஸ்டின் முடிஞ்ச உடனே எனக்கு டவுட் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? கிறிஸ்டல் கிளாரிட்டியா அவன் படிங்க ஒரு கொஸ்டின் படிச்சா. சோ அந்த மென்டாலிட்டியில நீங்க இருங்க. ரைட், இப்போ நமக்கு 6 சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 6 சிட்டில ரீடர்ஸோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும். 2019ல இப்ப சிட்டி ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10% இருக்கிறாங்க. அதே 2023ல 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி ஒரு டேட்டா நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சிட்டி ஏ பி சி டி இ எஃப்னு சொல்லி 6 டேட்டா கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு அவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அதாவது கொஸ்டின் கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கும், நல்ல தெளிவா கவனிங்க, பொறுமையா நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, if the number of readers from city C in 2019 and that from city E in the 2023 were 7,300 and 51,300 respectively. என்ன பண்ணா நல்லா கவனிங்க. சிட்டி சில 2019ல உங்களுக்கு 7,300, அதாவது 73,100 ரீடர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சிட்டி சில 2019 தான் இருக்கு.
ஸோ 2019ல 7300 சாரி 73,100 ரைட். அதே மாதிரி சிட்டி இல 2023ல இருக்கிற மொத்த ரீடர்ஸ் வந்து 51,300. ஸோ சிட்டி இ எங்க இருக்கு, இந்த இருக்கு. ஸோ அதுல 2023ல 51,300 ரீடர்ஸ் இருக்கிறாங்க. இது அவங்க கொடுத்த டேட்டா, கிவன் டேட்டா. இப்போ அவங்க கேட்கிற கேள்வி என்ன, then the number of readers from city B தான் இருக்கு. number of readers from city B in 2023 was approximately dash percentage more than in 2019. அதாவது சிட்டி பில 2023 வந்து நல்லா பாருங்க, பார்த்தாலே தெரியும். 2019 விட 2023 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கேள்வி. ஏன்னா பர்சன்டேஜ் தான் கேட்கறான். நீங்க உடனே மைண்ட்ல என்ன வச்ச கூடாது, இங்க 14 இருக்கு, இங்க 16 இருக்கு, 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லவே கூடாது. ரைட்டா? ஓகே. சோ எதனால சொல்றேன்னா, ஏன்னா இங்க வந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். சோ இந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி இந்த 14% மாறும். அதே மாதிரி இங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். இந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி 16% மாறும். அதனால நான் வந்து டைரக்டா சொல்ல முடியாது 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு என்னால சொல்ல முடியாது. சோ அப்ப நான் எக்ஸாக்டா என்னன்னு கண்டுபிடிச்சாதான் என்னால எவ்வளவு கூடி இருக்குங்கிறத உறுதியா சொல்ல முடியும். ஓகே ஃபைன். இப்போ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிட்டி பியை பத்தி தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 14% எத்தனை பேர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சிமிலர்லி இந்த 16% எத்தனை பேர் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இந்த எத்தனை பேருங்கிறத நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா எனக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா கூட நான் வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே ரைட். இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்க இந்த 14% நான் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. என்ன டேட்டா இருக்கு? சிட்டி சில 17% வந்து 7300. அதாவது நான் வந்து சிட்டி சி எடுத்துக்கிறேன். 17% அவன் என்ன சொல்லியிருக்கான், சிட்டி சில மொத்த ரீடர் வந்து 2019ல 73,100 அவன் சொல்லியிருக்கான். ஆல்ரெடி டேட்டா வந்து எனக்கு 17% இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு 17% is equal to 73,100. ஓகே. அப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யணும், இந்த 14% எப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ரைட்டா? ரைட். அப்போ நான் வந்து ஒரு இப்ப நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எனக்கு 1% எவ்வளவு நான் கண்டுபிடிச்சேன்னா 14% கண்டுபிடிக்கிறது ஈஸி. சோ நான் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்ப 1% வேணா நான் என்ன செய்யணும், இதை என்ன செய்யணும், நம்ம 17ஆல டிவைட் பண்ணணும். சோ நான் இதை 17ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடியது 1%. சோ நான் டிவிஷன்லாம் டைரக்டா போட்டுறேன். ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுனால டைரக்டா போட்டுறேன். இது சிம்பிள் டிவிஷன் தான். இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 4,000. ஓகே. இப்போ 1% எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் சிட்டி பிக்கு வரேன். சிட்டி பில நமக்கு இருக்கிறது 14%. நான் இப்பதான் 1% எவ்வளவு கண்டுபிடிச்சேன். அப்ப 14% எவ்வளவு கண்டுபிடிக்க என்ன செய்யணும், இந்த 1% கூட நான் 14 மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைச்சிடும். சோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 60,200. அப்போ இந்த இடம் வந்து 60,200 அப்படின்னு கண்டுபிடிச்சேன். சிமிலர்லி எனக்கு கொடுத்த இன்னொரு டேட்டா, இதான் இன்னொரு டேட்டா. என்னது, சிட்டி ஈல 9% இஸ் ஈக்குவல் டு தான் உங்களுக்கு 51,300. அப்ப நான் 1% கண்டுபிடிக்க என்ன செய்யணும், 51,300 நான் 9ஆல டிவைட் பண்ணணும். சோ 9ஆல டிவைட் பண்ணா எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 5,700. இப்போ நம்ம டைரக்டா எங்க வரோம், சிட்டி ஈக்கு வரோம், சாரி சிட்டி பிக்கு வரும். ஏன்னா சிட்டி பி தான் கண்டுபிடிக்கணும். சிட்டி பில அவங்க கொடுத்துருக்கிறது 16%. 16 என்னன்னு கண்டுபிடிக்க நான் என்ன செய்யணும், இது ஆல்ரெடி 1% எவ்வளவு தெரிஞ்சு போச்சு. 16% 16 × 5,700. ஓகே. 16 × 5,700 எவ்வளவு வரும், 91,200. 91,200. அப்ப நான் இந்த இடம் எவ்வளவு கண்டுபிடிச்சேன், 91,200. ரைட்டா? அப்போ சிட்டி பில 2019ல 60,000 60,000 சம்திங்கா இருந்தது.
2019ல 91,000 கூடி இருக்கு. நியர்லி 31,000 சம்திங் கூடி இருக்கு. ஆனா கேள்வி அது இல்ல, பர்சன்டேஜ்ல நீங்க சொல்லணும். சிமிலர்லி உங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ன தெரியுதுன்னா 60,000 சம்திங் 91,000 சம்திங்கா மாறி இருக்கு, which means இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பர்சன்டேஜ் வந்தீங்கன்னா இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் ஒரு ஃபார்முலா நான் சொன்னேன். இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் அது யார் சொல்றாங்க பாப்போம். இன்க்ரீசிங் பர்சன்டேஜ்க்கு நான் ஒரு ஃபார்முலா சொன்னேன். யாருக்கு அது ஞாபகம் இருக்கு? Final value minus initial value by divided by smallest value into 100. Smallest value. Increasing percentage னு சொன்னா smallest value யூஸ் பண்ணிக்கணும். Decreasing percentage னா கீழ என்ன யூஸ் பண்ணிக்கணும்? Large value யூஸ் பண்ணிக்கணும். Okay, right. அப்போ final value, which means இந்த இடத்துல final value அப்படிங்கிறது என்னன்னா big value. Sorry, large value. A large value minus small value. divided by இங்க increasing அப்படிங்கறதால small value தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்படி உல்டாவா? ஓகே, ஸ்மால் வேல்யூ இன்டு 100 இதான் ஃபார்முலா. சோ லார்ஜ் வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 91,200 மைனஸ் ஸ்மால் வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 60,200 டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ என்னது? 60,200 இன்டு 100. ஓகே, சோ இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஈஸியா தெரியும் 31,000. ஓகே, சோ 31,000 divided by 60200 into 100. சோ ரெண்டு ஜீரோ என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணலாம். ரிமைனிங் இருக்கிறது 31,000 divided by 602. இதை டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா தெரியும். 31,000 உங்களுக்கு 602. இப்போ நீங்க ஆப்ஷனை பாருங்களேன். 5 ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு 5 தான் இங்க போடணும்னு அர்த்தம். சோ 602 5 போட்டு பாருங்க. அப்ப என்ன வரும்? 1030. ஓகே ஓகே, அப்ப நமக்கு 5 தான் வருது. போட்டீங்கன்னா உங்களுக்கு 3010 வரும். சோ இத சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 90 வரும். 10 90 தான். திருப்பி இங்க இறக்கிடணும். இப்போ அடுத்ததுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ல பாருங்க, நீங்க ஆப்ஷன்ல 3 இருக்கு, 0 இருக்கு. 0 கண்டிப்பா வராது. 2 1 இருக்கு. ஓகே, சோ எது வருங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு 1 தான் வரும். ஏன்னா 2 போயிட்டுனா 602 into 2 போட்டீங்கன்னா 1000 மேல போயிடும். 900 தான் இருக்கு. சோ இப்போ 1 தான் வரும். இப்போ 1 போட்டீங்கன்னா உங்க 602. இங்க ரிமைனிங் என்ன வருதுங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லை. நமக்கு என்ன வருது? மேல 51 வந்துட்டு. சோ 51 வந்துட்டா இதுதான் ஆன்சர். சோ அதை நீங்க செஞ்சு பார்க்கணும்னு அவசியம் இல்லை, டைம் வேஸ்ட். சோ நமக்கு இங்க 51.5ங்கிறதா எக்ஸாக்ட் ஆன்சர். சோ 51.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்ப நடத்துற சம் புரிஞ்சுதா உங்களுக்கு? இதுல யாருக்காவது என்ன டவுட்டாவது இருக்கா? சொல்லுங்க. டவுட் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஏன்னா இதே மாதிரிதான் அடுத்தடுத்து சம்ஸ் கொஞ்சம் வரும், இதுக்கு ரிலேட்டடா வரும். இது புரியலன்னா அது எதுவுமே புரியாது. அதுதான் சொல்றேன். ஓகே தானா? நெக்ஸ்ட் போலாமா? மூவ் பண்ணலாமா? ஓகே ஓகே எஸ் ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம அதாவது ஒரு பொறுமையா வாசிக்கிறோம். குழப்பற மாதிரி இருக்கும். நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நிறைய இயர் இருக்கும், நம்மள போட்டு குழப்பற மாதிரி இருக்கும். பொறுமையா வாசிக்கணும். if the number of readers from city D நான் குறிச்சிக்கிறேன். சரிங்களா? city D பத்தி தான் பேசுறேன். இந்த இயர் 2019 and 2023 was ஓகே 77. அதாவது இது வந்து 77,400. இது வந்து 1,14,000. இது அவன் கொடுத்த டேட்டா. இதுல இருந்து அவன் என்ன கேட்கிறான்? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? த டிஃபரன்ஸ் வந்துட்டாலே மேத்தமெட்டிக்கலா அது என்ன நீங்க எடுத்துக்கணும்? மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, சோ அப்ப மைனஸ் வரணும்னா எனக்கு ஒரு நம்பர், 2 நம்பர் வேணும். சோ 2 விஷயம் இருந்தா தான் மைனஸ் பண்ண முடியும். அது என்ன சொல்றாங்க? நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் ஃப்ரம் சிட்டி எஃப். நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் ஃப்ரம் சிட்டி எஃப் இன் த 2019. அப்ப சிட்டி எஃப் இதா இருக்கு, 2019 இதா இருக்கு.
அண்ட் தான் 2023 இந்த இருக்கு. அப்போ இங்க மொத்தம் எத்தனை ரீடர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும், இங்க மொத்தம் எத்தனை ரீடர்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டேட்டா. ஓகே, கண்டுபிடிச்சி இந்த ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணிட்டா போதும், ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். இங்க பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தையை பேசல, சோ நம்ம அந்த ஃபார்முலா பக்கம் போகணுங்கிற விஷயம் கிடைக்கும். இப்போ அதே மாதிரி சேமா செய்யறேன். சிட்டி டி எடுக்கிறேன். 2019ல உங்களுக்கு 9% தான் உங்களுக்கு 77400. அப்போ 1% வேணும்னா என்ன செய்யணும், 77400 டிவைட் பை 9 போடணும். அப்ப இந்த 9 டிவைட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 8600. அப்போ அது வந்து 26 ஈஸியா கண்டுபிடிச்சலாம். என்னது, இது சிட்டி எஃப் 2019ல உங்களுக்கு 26% கொடுத்துருக்கான். அப்ப என்ன செய்யணும், 8600 26 மல்டிப்ளை பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 22360. ஓகே, ஒரு வேல்யூ நான் கண்டுபிடிச்சேன். என்னது, 22360 கண்டுபிடிச்சேன். இப்ப அடுத்தது என் கையில என்ன இருக்கு, சிட்டி, அதே சிட்டி டில 2023 இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 10% தான் உங்களுக்கு எவ்வளவு, 114000. 10% தான் ஈஸி, நம்ம ஒரு 0 கட் பண்ணிட்டா போதும். சோ 114000 டிவைட் பை 10 போட்டீங்கன்னா 0 மட்டும் கட் ஆகும். அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இதுதான் 1%. இப்போ சிட்டி எஃப்ல உங்களுக்கு 2023ல எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான், 22 கொடுத்துருக்கான். அப்ப 22% அப்படிங்கிறது 22 into 11400. இதை மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 250800. அப்போ இது வந்து 250800. அப்ப நமக்கு தேவையான டேட்டாவை நான் கண்டுபிடிச்சு வச்சாச்சு. ஃபைனல் ஆன்சர் வெரி வெரி ஈஸி. இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். அதான் நம்ம முதல்ல டிஃபரன்ஸ் சொல்லிட்டோம்ல. சோ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 27200. ஓகே, இது வந்து போன சம் மாதிரியே தான், ஆனா போன சம்ல இருந்து ஒரு படி கம்மியா இருக்கு. ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு இங்க தேவை. அவ்வளவு. இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே, தேர்ட் क्वेश्चन என்ன, ஓகே சாரி இந்த ரெண்டாவது क्वेश्चन புரிஞ்சதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம்ல? ஓகே, थैंक यू ரைட். தேர்ட் क्वेश्चन, if the total number of readers from all the 6 cities A to F together in 2023 was 50,000. அதாவது 2023 இருக்குல்ல, 2023ல ஏல இருந்து எஃப் வரைக்கும் உள்ள எல்லா சிட்டிஸையும் சேர்த்து இருக்கிற மொத்த ரீடர்ஸோட எண்ணிக்கை 50,000 அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் லைனோட ஆன்சர். சாரி, எக்ஸ்பிளனேஷன். அப்ப என்ன கேள்வி கேக்குறோம் அப்படின்னா, then the number of readers was more than 7,400 in exactly dash it is the same year. அப்போ 7400 ரீடரை தாண்டி எந்தெந்த சிட்டியில இருக்கிறாங்க, எத்தனை சிட்டியில இருக்கிறாங்கிறது கேள்வி. ரைட்டா? ரைட். ஆனா நம்ம கையில இருக்கிறது பர்சன்டேஜ் தான். ஓகே, பர்சன்டேஜ வச்சுதான் நான் பேச முடியும் யார் கூட யார் கம்மின்னு சொல்லி. அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 7400 அப்படிங்கிறது 7400 தாண்டி இருக்கணும். தாண்டி இருக்கிற அந்த நம்பர், அப்ப தாண்டி இருக்கிற அந்த நம்பர் அந்த 7400 ஒரு எத்தனை பர்சன்டேஜ்ங்கிறத நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். நான் இங்க ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்ப இதுதான் கான்செப்ட். அப்ப நான் என்ன செய்யணும்னா, டோட்டல் ஆல் சிட்டிஸ் டுகெதர், அப்ப டோட்டலா எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க அப்படின்னு இது டோட்டலா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 வரும். நீங்க ஆட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும் 100 வரும். இந்த 100% தான் உங்களுக்கு 50,000 சொல்றோம். ஓகே, ரைட். அதாவது 50,000க்கு அவன் பேசக்கூடிய அளவு வந்து 7400. ரைட்டா? கம்பேர் பண்றாங்க.
50,000 டோட்டல் ரீடர்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்றது 7,400. பொதுவா அந்த கம்பாரிசன் வரும்போது நம்ம டிவிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, பொதுவா ஒரு பீஸா இருக்கு அப்படின்னா 4 நான் ஸ்ப்ளிட் பண்றேன்னா, நான் ஒரு துண்டு எடுத்தேன்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு பீஸாவை நான் எடுத்துட்டேன். இது வந்து இங்கிலீஷ்ல நம்ம பேசுறோம். அதே நான் மேத்தமெட்டிக்கா சொல்லணும்னா 1/4. அப்ப இது 1/4 என்ன அர்த்தம்னா மொத்தமா 4 இருந்துச்சு, அதெல்லாம் நான் 1 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். கம்பேர் பண்றேன். ஓகே, கம்பேர் பண்றதுக்கு நான் யூஸ் பண்றது அந்த ஃபிராக்ஷன். அந்த மாதிரி அந்த மாதிரி டோட்டலா 50,000. அதுல நான் எனக்கு தேவையான வேலை 7,400. ரைட். அப்போ 100க்கு எனக்கு எத்தனை தெரியணும், அதுதான் பர்சன்டேஜ். 100க்கு எத்தனை தெரியணும், அதுதானே? சோ அப்போ இந்த எக்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற டிவிஷன் உள்ள 100 அந்த பக்கம் மல்டிபிளேஷன் போயிடும். 7,400 எவ்வளவு பை 50,000 இந்த 2 0 இந்த 2 0 எல்லாமே கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் 74/5. அப்ப உங்களுக்கு 14.8 வரும். 14.8% பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்னா 7,400 அப்படிங்கிறது 14.8%. இப்ப என்ன சொல்றோம்? மோர் தென் 7,400 அப்படின்னா அர்த்தம் மோர் தென் 14.8%. அப்ப எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரும், இது வரும், இது வரும், இது வராது, இது வராது, இது வரும். மொத்தம் எத்தனை சிட்டிஸ் இருக்கு? 1 2 3 4. அப்ப மொத்தம் 4 சிட்டிஸ்ல உங்களுக்கு இந்த நம்ம சொல்றது 7,400 தாண்டி ரீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. சோ ரொம்ப ஈஸியான விஷயம். ஓகே, நீங்க டவுட்னா என்ன நீங்க அன்வைட் பண்ணிட்டீங்க, நான் அடுத்து மூவ் கொண்டு போயிட்டேன். This is the question. Fourth question என்ன சொல்றாங்கன்னா, if the total number of leaders from all the cities A to F together in 2019 and 2023 was 4.37 lakh and 5.7 lakhs. அதாவது இந்த டோட்டலா இதுவும் டோட்டல் பண்றான், ரெண்டையுமே டோட்டல் பண்றான், 19 டோட்டல் பண்றான், 23 டோட்டல் பண்றான். இது டோட்டல் பண்ணா கிடைக்கிற டோட்டல் ரீடர்ஸ் வந்து இப்போ அவன் கொடுக்குற டேட்டா என்னன்னா 4.3 lakhs இங்க, 5.7 lakhs இங்க. இப்போ வந்து என்ன கேக்குறாங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அவ டிஃபரன்ஸ் அவங்கள மைனஸ் இருக்கிற பாயிண்ட்க்கு வரணும் நீங்க. அப்போ மைனஸ் பண்ணா 2 வேல்யூ வரும். என்ன 2 வேல்யூ? டோட்டல் நம்பர் ஆஃப் லீடர்ஸ் ஃப்ரம் சிட்டி B and C டுகெதர். சிட்டி B and C டுகெதர் அந்த ரெண்டு சேர்ந்து அர்த்தம். இயர் 2019 2020. அப்போ 2019 and 2023 சேர்ந்து நல்லா கவனிக்கணும். 2019 and 2023 உள்ள டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும். 2019 க்கு ரீடர்ஸ் வரும், 2023 க்கு ரீடர்ஸ் வரும். ரெண்டுக்கும் மைனஸ் பண்ணணும். ஆனா என்ன பிரச்சனைனா சிட்டி B and சிட்டி C நீங்க டுகெதர் சேர்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணா 2000 இதை நீங்க ஆட் பண்ணணும், 2020 இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இதை ஆட் பண்ணி அதுக்கு ரீடர்ஸ் கண்டுபிடிக்கணும், அது ஒரு ஆன்சரு. இதை ஆட் பண்ணி இதுக்கு ஒரு ரீடர்ஸ் கண்டுபிடிக்கணும், இது ஒரு ஆன்சர். இந்த ரெண்டையும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா வேலை ஓவர். சோ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ டோட்டல் ரீடர்ஸ் 2019 பத்தி பேச போறேன், சரிங்களா? டோட்டல் ரீடர்ஸ் from city B and C 2019 பத்தி பேச போறேன். நம்பர் 40 plus 70 அப்ப எவ்வளவு? 31%. அப்ப அவங்க கொடுத்திருக்கிறது நமக்கு அப்ளை சொன்ன போன கல்குலேட் சொன்னா அது டோட்டலா 100%. ஓகே, சோ அவன் அங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா 100% தான் உனக்கு 4.3 lakhs. ஓகே தானே? சோ இத நான் வந்து நம்பர்ஸ் போடுவோம், அப்பதான் கால்குலேஷன் சார். 4.3 lakhs என்னது? 4,30,000. அப்ப
நான் 34% கண்டுபிடிக்கணும். அப்படி ஃபர்ஸ்ட் 1% கண்டுபிடிக்கணும். 1% கண்டுபிடிக்க 430000 டிவைட் பை 100 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, அப்போ 4300 கிடைக்கும். இது வந்து 1%. அப்போ நான் 31% கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? 31 மல்டிப்ளை பண்ணணும். 31 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4300 into 31. இப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 13330. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு 13330. இது கண்டுபிடிச்சோமா? அடுத்தது இது ரெண்டையும் சேர்க்கணும். இது ரெண்டு சேர்த்தா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 60 plus 20 உங்களுக்கு 44 கிடைக்கும். அப்போ இப்ப நான் இங்க என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா டோட்டல் பிளஸ் from city B and C 2023. அப்போ 16ஐயும் நான் 28ஐயும் ஆட் பண்ணும்போது எனக்கு 44% கிடைக்கும். 100%ங்கிறத 5.7 lakhs சொல்லியிருக்கான். மீன்ஸ் 5,70,000. இப்போ 1% எவ்வளவு? 5,70,000 டிவைட் பை 100. அந்த 100 தான் சொல்லியிருக்கான். ஸோ ஆன்சர் கிடைக்கும் 5,600 கிடைக்கும். இது 1%. நமக்கு தேவை 44%. அப்ப என்ன செய்யணும்? 44 மல்டிப்ளை பண்ணணும். 44 into 5,600. ஓகே, அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கிற ஆன்சர் 2,50,800. இப்போ நான் ரெண்டு டேட்டாவை கண்டுபிடிச்சேன். ஸோ இது வந்து உங்களுக்கு 2,50,800. அவன் கேட்கறது டிஃபரன்ஸ் தான். ஸோ யாரோ மியூட் பண்ணாம வச்சிருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கலாம். வந்து ஒரு டிஃபரன்ஸா இருக்கு, வேற ஒன்று. ஓகே, இப்போ டிஃபரன்ஸ்னா இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணணும். எது பெரிய நம்பர்? 250,800 மைனஸ் 133,30. இது ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் 117,500. எல்லா ஆன்சர் பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர்ல டாட் வச்சு பேசிருக்கு. அதே மாதிரி நீங்களும் டாட் வச்சிருங்க. அப்ப என்ன வருது? 1.175. அது எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ. சோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த 4 क्वेश्चन பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. கேள்வி தான் மாறி மாறி இருக்கும். சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन. 5th क्वेश्चन. இது கொஞ்சம் இவ்வளவு நேரம் கேட்டதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகே, if the ratio, the number of readers from city A in the year 2019 to that 2023 was 2:5. அதாவது நல்லா கவனிங்க, இந்த ரேஷியோ அப்படிங்கிற பேச்சு வந்துட்டாலே கம்பேரிங் டூ வேல்யூஸ். அப்போ எனக்கு ரெண்டு வேல்யூ இருந்தாதான் நான் கம்பேர் பண்ண முடியும். எது பெருசு எது சிறுசு அப்படிங்கறத சொல்றதுக்கு எனக்கு குறைஞ்சது 2 வேல்யூ வேணும். அப்ப எந்த கணக்குலதான் ரேஷியோங்கிற வார்த்தை வருதோ அங்க 2 விஷயத்தை பத்தி அவன் பேசியிருக்கணும். அப்பதான் ரேஷியோக்கான அர்த்தம். இங்க என்ன 2 விஷயத்தை பத்தி பேசியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிட்டி ஏ 2019 அதே சிட்டி ஏ 2023 பத்தி பேசியிருக்கான். இங்க பாருங்க, ஏ 10%, பி அதே 2023 15%. இது வந்து பர்சன்டேஜ் கணக்குல பேசுறாங்க இங்க டேட்டால. ஆனா அவன் கொடுத்திருக்கிறது 2:5. நான் என்ன சொல்றான்னா 2019ல 10% தான் சம் ரீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க சம் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் இருப்பாங்க. அவங்க 2019ல 2 பங்கு இருக்கிறாங்க, 2023ல 5 பங்கு இருக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். இது கிவன் டேட்டா. இதை வச்சு அவன் கேட்கிற கேள்வி திருப்பி அவன் என்ன கேட்கிறான்? ரேஷியோவை கேட்கிறான். அப்ப ரேஷியோ கேட்டா என்ன இருக்கும்? 2 விஷயம் இருக்கும். அது என்ன? நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் ஃப்ரம் ஆல் தி 6 cities together in 2019 to 2023. ஓகே, அப்போ எல்லா சிட்டிஸும் சேர்ந்து 2019ல ஒரு வேல்யூ இருக்கும், எல்லா சிட்டிஸும் சேர்ந்து 2023க்கு ஒரு பங்கு இருக்கும். இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி ரேஷியோ என்னன்றது கண்டுபிடிக்கணும். கேள்வி புரிஞ்சுதா உங்களுக்கு? முதல்ல
ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்த டீடைல் என்ன அப்படிங்கறத எழுதணும். இவன் டேட்டா என்ன, ரேஷியோ அப்படின்னா ரெண்டு விதமா எழுதலாம். உதாரணத்துக்கு எக்ஸ் இஸ் டு ஒய் அப்படின்னு எழுதலாம், அல்லது எக்ஸ் பை ஒய் எழுதலாம். இந்த ரெண்டும் ஒரே மீனிங். ஓகே, இது வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷியோ. நான் ஏன் இப்படி போடுறேன்னா இதுதான் எனக்கு கால்குலேஷனுக்கு இந்த ஃபார்மட் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெண்டும் ஒரே மீனிங். ரைட், இப்ப ஃபர்ஸ்ட் அவன் கொடுத்தது 2:5 2019-2023 சிட்டி ஏ. ஓகே, நான் எழுதுறேன் தெளிவா கவனிங்க. சிட்டி ஏ 2019, சிட்டி பி சாரி அதே சிட்டி ஏல 2023 ரெண்டையும் கம்பேர் பண்ணிருக்கான். மேல 2 பங்கு, கீழே 5 பங்கு. ஆனா நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது 2 பங்குங்கிறது 10%, இந்த 5 பங்குங்கிறது எத்தனை 15%. இது ஒரு பக்கம் இருக்கும். இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. சரி, இப்போ all the cities together, ஓகே, எல்லாரும் சேர்ந்து மொத்தமா எத்தனை ரீடர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இங்க எத்தனை ரீடர்ஸ் இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா இங்க எத்தனை பங்கு வரும், இங்க எத்தனை பங்கு வருங்கிறது ஒரு 100 ரூபா இருக்கு அப்படின்னா நான் 70 ரூபா எடுத்துருக்கேன், இன்னொரு ஆளுக்கு 30 ரூபா கொடுக்குறேன்னா நான் 7 பங்கு எடுத்துக்கிறேன், நான் இன்னொரு ஆளுக்கு 3 பங்கு கொடுத்துருக்கேன். எப்படி அது தெரியுது அப்படின்னா இந்த 100 ரூபா டோட்டல் அமௌண்ட் தெரிஞ்சாதான் என்னால சொல்ல முடியும். அப்படிதானே? ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. சிட்டி 2019 டோட்டலா எத்தனை பேர் ரீட் பண்றாங்க, 2023 எல்லா சிட்டில எத்தனை பேர் ரீட் பண்றாங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. சோ அதனால என்ன வச்சுக்க போறேன், அசம்ஷன் பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் 2019 எத்தனை தெரியாது, அதனால நான் எக்ஸ் வச்சுக்கிறேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் இன் 2023 இதை நான் ஒய்யும் வச்சுக்கிறேன். இந்த ரெண்டையும் தான் கம்பேர் பண்ண சொல்லிருக்கேன். அந்த ரெண்டுக்கு தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணா, இப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா டு ஃபைண்ட் எக்ஸ் பை ஒய் நான் கண்டுபிடிக்கணும். இதான் நான் கண்டுபிடிக்கணும். ரைட், இப்ப மேட்டர் என்னன்னா இந்த டோட்டல் 100% அப்படின்னா அந்த டோட்டல்ல 10% அந்த 2 பங்கு, இந்த டோட்டல்ல 15% அந்த 5 பங்கு. சோ இத நான் வந்து இப்ப நான் சொன்ன விஷயத்த மேத்தமெட்டிக்கலா அப்படி எழுதுறேன். எக்ஸ்ல 10%, அதே மாதிரி ஒய்ல 10%, சாரி 15%. எக்ஸ்ல 10% உங்களுக்கு 2 பங்கு, ஒய்ல 10%ங்கிறது 5 பங்கு. இந்த ரெண்டையும் ஐக்வேட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்கணும். இந்த பர்சன்டேஜ் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இது வந்து என்ன இருக்கு உங்களுக்கு, இது வந்து 2, இது வந்து 3 அப்படிதானே? சோ அப்ப மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, x into x by y into 2/3 இருக்கு is equal to 2/5. நான் x by y தான் கண்டுபிடிக்கணும். சோ x by y is equal to the 2/3 fraction அந்த பக்கம் போகும், அப்படி உல்டாவா போகும். சோ 2/5 into 3/2 வந்துரும். சோ அப்ப அந்த 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது x by y 3/5. அதாவது x by y is equal to 3/5 னா x is to y is equal to 3:5. சோ நமக்கு ஆன்சர் வந்து 3:5. சோ ரேஷியோ கேட்டீங்கன்னா இப்படிதான் கண்டுபிடிக்கும். அப்போ ரெப்ரசன்டேஷன் தான் உங்களுக்கு இஷ்டம், ஆனா கால்குலேஷனுக்கு டிவிஷன்ல போட்டா தான் வரும். சரி, 2024 மார்னிங் செஷன் ஓவர். டவுட் ஏதாவது இருந்தா கிளியர் பண்ணுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுதா?